ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசஷின் மான்வாவோட எபிசோடு 20 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த சிட்டி முழுக்க நம்ம ஃபேங் இறந்து போன விஷயம் தான் அங்கே பரவுது. ஏன்னா ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிற ஃபேங்கு அவன் வந்து இறந்து போயிட்டான். அது போக ஃபேனாக இருக்கிற ஒரு பொண்ணு அங்கே சொன்னான், நான் வந்து எல்லாத்தையுமே கொடுக்க தயாரா இருக்குன்னு. அவகிட்ட லைஃப் எனர்ஜியும் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. வெறும் ஒரே ஒரு நாளுக்கான லைஃப் எனர்ஜி தான் இருந்திருக்கும். அவளோட கதையும் அங்க முடிஞ்சிச்சு. இதை பத்திலாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம். நியூஸ் மீடியான்னு ஒரு பக்கமும் எல்லா விஷயம் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஒரு சைடு இதை பாக்குற ஷாயுவால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஆனா ஷாயுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன்னா அது சாங் தான். சாங் அங்க கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டான். என்னால சுத்தமா இதை நம்ப முடியல. அதாவது நான் வந்து வெறுமா பார்த்துன்னு இருந்தேன். அப்படி இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க அவங்கள கொன்னு இருக்காங்க. அதாவது நைஃபை தூக்கி போட்ட மாதிரி தான் அங்க அவரு இறந்து போனாரு. இந்த ஸ்கில்லு அது வந்து இந்த கேம்ல இருக்க அந்த ஸ்கில்லும் அசஷின் கிளாஸ்ல இருக்க ஒரு ஸ்கில்லு தான் இப்படின்னு பக்கத்துல இருக்க பொண்ணு அவங்க சொல்றான். இப்பதான் அங்க டவுட் இன்னமும் அதிகமாகுது. அங்க கேம்குள்ள நிறைய வாட்டி சாங்க கொன்னது யாரு? அது ஷேடோ தான். அப்போ ரியல் லைஃப்லயும் கொன்னது வேற யாரு? ஆனா இன்னும் ஒரு விஷயம் புரியல. ஒரு கேம் உலகத்துல இருக்க எபிலிட்டி அதை எப்படி ஒரு பர்சனால வெளியில கொண்டு வர முடியும்? ஆனா ஏதோ ஒன்று, சாங் ஃபை அங்கே இறந்து போயிட்டாரு. இதுக்கு காரணம் ஷேடோ அவரு தான். பிரதர் சாங் ஃபை இறந்து போனனால என்னோட உலகத்துல லைட்டுன்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஏதோ காலியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஷேடோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். அது மூலமா கேம்ல இருக்க அந்த எபிலிட்டி இது ரியாலிட்டி அவனுக்கு வந்திருக்கு. ஆனா ஏதோ ஒன்று எப்படியாச்சும் ஷேடோக்கு ரொம்ப நெருக்கமான போகணும். அப்படி நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்பட்டா அந்த விஷயத்த ஒண்டிதான் என்னால் பண்ண முடியும். ஷாயு என்ன ஆச்சு? ஷாயுவோட மனசு முழுக்க ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கினே இருக்கு. அந்த ஷேடோ அவனை நான் கொல்லாம விட போதில்ல. ஆமா ஷாயு, நீ வந்து ஓகேவா தானே இருக்க? ஏன்னா உன்னை இந்த டைம்ல பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல, சாங் ஃபைக்காக நான் கண்டிப்பா ரிவெஞ்ச கொடுத்தே ஆகணும். எப்படி ஒரு பக்கம் கொடூரமா அங்க புலம்பின்னு இருக்கா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆளு அங்க சாப்பிட்டுக்கினே சொல்றான், எப்பா நான் ஒரு பிளேயரா இருக்கேன்பா. நான் கேம் உலகத்துல இல்ல, ரியலான உலகத்துல இருக்கேன். அப்படி இருக்கும் போது எனர்ஜி எபிலிட்டி இந்த மாதிரி விஷயத்த பயன்படுத்தும் போது எனக்கு பசி எடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் நிறையவே சாப்பிடணும்னு நினைக்கிறேன். திடீர்னு போனும் பயங்கரமா வைப்ரேட் ஆகுது. ஏதோ ஒரு மெசேஜும் நம்ம ஹீரோக்கு வருது. குன்ஃபேங் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கம்பெனியோட மேனேஜர் பொண்ணு, அவளை நீங்க மதிக்கவே இல்லைல்ல, அதனால அவ சொல்லிருக்கா, இங்க ஒண்டி வரலன்னா அவ்வளவுதானா, உங்களை அப்படியே வேலையை விட்டு தூக்கிடுவாளாம். இதுக்கப்புறம் இந்த மாசத்துக்கான சேலரி அதுவும் உங்களுக்கு கிடைக்காதான். ஷாயா அப்படின்னு ஒரு பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிருக்கான். பேரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம ஷார்ட்டா பார்த்துக்கலாம். நம்ம யா அப்படின்னு சொல்லலாம். இந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல பர்சனாலிட்டியோட இருக்கிற ஒரு பொண்ணு தான். அதே டைம்ல அவ ரொம்ப வீக்கு. இதையே ஒரு அட்வான்டேஜா வச்சு நிறைய பேர் அவளை புலி பண்ணாங்க. போன வாழ்க்கையில கடவுள் அளிக்கிற கில்டு அப்படின்னு ஒரு கில்டுல இவ இருந்தா. ஆனா பாவம் இவளுக்கு சுத்தமா தெரியல இந்த உலகம் வந்து மாறப்போதா இல்லையான்னு. இவளோட நல்ல பர்சனாலிட்டிக்காகவே இவளுக்கு இந்த விஷயத்த நான் சொல்லணும். ஏய்யா, இப்போதைக்கு அந்த பொண்ணை கண்டுக்காத. அந்த குண்டு பொண்ணு எக்கேடு கேட்டு போகட்டும். ஆனா நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இதுக்கு மேல ஒர்க்குக்கு போறது எந்த விதமான பயனும் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நிறையவே உன்னோட லெவலை ஏத்துறதுக்கு பாரு. அட குன்ஃபேங், அப்போனா நீங்களும் அந்த கேம்குள்ள இருக்கீங்களா என்ன? நான் வந்து இப்போதான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். என்னன்னா அந்த கேம்குள்ள யாரெல்லாம் இறந்து போறாங்களோ ரியலான உலகத்திலயும் இறந்து போயிடுவாங்களாம். இந்த கேம் உண்மையிலேயே ஒரு கடுமையான கேமா. ஆனா யாருக்கிட்ட அதிகமான லைஃப் எனர்ஜி இருக்கும் அவங்க தான் இந்த உலகத்துல பணக்காரங்களாவும் இருக்காங்க. யாரு பங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவங்களால வாங்க முடியுமா? இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. எல்லாத்தையுமே நான் காலி பண்ணிட்டேன். உனக்கு நான் ஒரு டிப்பா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நீ கேம் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ரொஃபஷனை நீ தேர்ந்தெடுக்கணும். அது போக உன்னோட எல்லா பாயிண்ட்டையும் ஸ்டார்டிங்ல எஜிலிட்டி அது மேல நீ போடு அப்படின்னு அவன் நிறைய விஷயத்த சொல்ல அந்த பொண்ணு வந்து கேட்கிறான், பரவாயில்லையே உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்பனா அந்த ஃபேட்டியூ அந்த பொண்ணையே இதுக்கு மேலேயும் நீ ஒரு ஆளாவே மதிக்க தேவையில்லை. இதை கேட்கிற நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். சொன்னா ஃபேட்டியூ இருக்கால, அவளைக்கும் பெரிய இஷ்யூவே இல்ல. இப்ப பெரிய இஷ்யூவா இருக்குது குன் சிசி. அந்த பொண்ணு தான் குன் கம்பெனியோட சிஇஓவா இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப கேவலமானவ. இவளோட வேலையே என்ன, மத்தவங்கள அடிமை மாதிரி நத்துவா. அதை பத்தி மத்தவங்க கிட்ட கேட்டாலும் காரி துப்புவாங்க. அந்த அளவுக்கு மோசமான பொண்ணு. அந்த இடத்துல தான் ஆளுவங்க வேலை செஞ்சா. அந்த இடத்துல அவ என்னென்னலாம் பண்ண தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு அவ போனா, நீங்க நினைக்கிற மாதிரி ஹோட்டலுக்கு சாப்பிட உணவு போல 6 ஃபாரினர்ஸ், அவங்களுக்கும் நிறையவே வயசாயிருக்கும். அந்த மாதிரி கிள ஆடுங்க கூட ஹோட்டல்ல ஜாலியா இருக்க போனா. அது போக 3 அமெரிக்கனு, அவங்க கூடயும் தப்பான விஷயம்லாம் அங்க ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணு பண்ணிருக்கா. ஈவன் என்ன இப்ப டார்கெட் பண்றா, என்ன பயங்கரமா இதை ஒரு வாய்ப்பை வச்சு தொலை பண்ணலான்னு. குன் சிசி இருக்கால, இந்த பொண்ணு ஒரு பணக்கார ஃபாரினர்ஸை பார்த்தாலே போதும் அவங்க
மேல தாவிடுறது. அப்பதான் அவளோட கனவும் அங்க உண்மையாகும். அதுக்காக பண்ணாத விஷயமே இல்ல. ஃபேங்கும் நம்மளுக்கு சொல்றான், கேம் லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடி அவ டாஷியா இதை விட்டு நார்த் அமெரிக்காக்கு போனா அங்கதான் அலையன்ஸ் இன் வண்டர்லேண்ட் அசோசியேஷனை, அதாவது அவளோட கனவா இருக்கிற அந்த வண்டர்லேண்ட் அதை கிரியேட் பண்ணலான்னு அங்க போயிருக்கா. போன வாழ்க்கையில அங்க போய் இதே மாதிரி தான் அலையன்ஸை கிரியேட் பண்ணி டாஷியா, அதாவது எங்க கண்ட்ரியை விளைவிக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த அவ பண்ணா. அந்த அலையன்ஸை வச்சு எனக்கு பயங்கரமா தொல்லையை கொடுத்தா. அதனால எனக்கு தலைவலியே தான் இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி அப்படி நடக்க நான் விட போதில்ல. இந்த வாட்டி அவன் நார்த் அமெரிக்காவுக்கு போனாதானே அந்த விஷயம் ஏற்படும். அதுக்கு முன்னாடியே நான் தத்துட்டா ரூமர் படி பார்த்தா நார்த் அமெரிக்கால ஏகப்பட்ட அஃபேர் அவளுக்கு இருந்திருக்கு. ஏகப்பட்ட அஃபேர் இருக்கிறனாலேயே அவளால எல்லாத்தையுமே அங்க பண்ணவும் முடிஞ்சது. இந்த வாட்டி நார்த் அமெரிக்காவுக்கு அவ போனாதானே அந்த விஷயம் ஏற்படும். போறதுக்கு முன்னாடி அவளோட கதையை முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அந்த அலையன்ஸ் கிரியேட் ஆகாது. அந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் உருவாகாது. இப்படி ஆளு யோசிக்கும் போது திடீர்னு அங்க போன் பயங்கரமா அடிக்குது. அதுல ஷாயு அப்படின்னு போட்டிருக்கு. இது தங்கச்சிக்காரி தான். அட்டன் பண்ண உடனே பயங்கரமா கத்துறான், அட குன்ஃபேன் உன்னால போன் அட்டன் பண்ண முடியுதா? நான் என்ன யோசிச்சேன்னா கேமுக்குள்ள போய் நீ செத்து போயிட்ட அப்படின்னு யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, இன்னமும் நீ உயிரோட இருக்க. ஆனா நான் எதுக்கு தெரியுமா உனக்கு கால் பண்ண, ஒரு விஷயத்த தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கால் பண்ணனே. நான் கேமுக்குள்ள போனதுல எனக்கு லைஃப் எனர்ஜி நிறையவே கிடைச்சது. அதை வச்சு இப்போ எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடியோ நான் வாங்கிட்டேன். அதனால இதுக்கப்புறமும் நீ தொல்லை பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தது வேற ஏதாச்சும் இருக்கா? இது கேட்கும் போது அவ ஒரு செகண்டுக்கு கம்மன் ஆகுறா. அங்க கம்மன் ஆயிட்டு அவ கத்துறா, இது ஒண்டி இல்ல, ஏன்னா திரும்பவும் நீ கான்டாக்ட் பண்ணவே கூடாது. ஃபியூச்சர்ல இதுக்கப்புறமும் என்னோட வீட தேடியோ இல்ல என்ன தேடியோ வரவே கூடாது. வேற எதுவும் இல்லல. இப்படி இவன் சொல்ல அங்க ஒரு மிஞ்சத்துக்கு அவ கம்மன் ஆயிரா. குன்ஃபேங், நான் வந்து உன்னோட கம்யூனிகேஷனையும் கட் பண்ண போறேன் இப்படின்னு அவ சொல்றா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளு கட்டே பண்ணிடுறான். ஷாயுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ கம்மன் ஆயிரா. அந்த பக்கம் கடையை விட்டு வெளில வரும்போதே அவன் யோசிக்கிறான், நான் திரும்பவும் கேமுக்குள்ள போய் நிறையவே லெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மக்களும் கூடிய சீக்கிரத்துல லெவல் 10 அடைய போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எபிலிட்டியை ரியலான உலகத்துக்கு கொண்டு வர முடியும்னு. இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆரம்பமே தொடங்க போது. அது எல்லாத்துக்குமே நான் தயாரா இருக்கணும். இந்த உலகத்துல அமைதி அது வந்து இதுக்கு மேலேயும் இருக்காது. சீன்ல கேமுக்குள்ள ஷாயு வந்துடுறான். அங்க பக்கத்திலேயே ஃப்ரெண்டுக்காரையும் சொல்றான், ஷாயு உன்னோட கான்டாக்டையே உன்னோட பிரதர் கிட்ட இருந்து நீ கட் பண்ணிட்ட. அது வந்து நல்ல விஷயமா எனக்கு தெரியல. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா அவனை தேடி மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்கும். என்னது, நானு மன்னிப்பு கேட்கணுமா? வாய்ப்பே இல்ல. நான்லாம் மன்னிப்பு கேட்க வாய்ப்பே இல்ல. ஆல்ரெடி என்னோட லைஃப் எனர்ஜியை நான் வித்துட்டேன். இப்போ என்கிட்ட 2 மில்லியன் இருக்கு. என்னது 2 மில்லியனா? ஆமா 2 மில்லியன். அதை வச்சு நான் ஒரு பெரிய வீடியோ வாங்கிட்டேன். அதே மாதிரி சூ, உனக்கு வேணும்னா என் கூட நீ இருக்கலாம், நம்ம ஒன்னாவே வாழலாம். அதே மாதிரி ஷேடோவை நான் தேடிட்டாலே போதும், அவரை வச்சே நான் லெவலப் ஆயிடுவேன். அப்படி இருக்கும் போது ஃபேங்கெல்லாம் ஒரு குப்பை மாதிரி தான் இருக்கு. அவனை தூக்கி அப்படியே கசக்கி போட்டுருவேன். இப்படி இவங்க 2 பேருமே பேசிக்கின்னு வரும்போது அங்க இன்னொரு பர்சனை சொல்றான், ஷாயு நீ சொன்ன மாதிரி அந்த அசேஷன் எபிலிட்டியோட இருக்கிற அந்த புக்கு அதை உனக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரியே அந்த ப்ராமிஸை மறக்கல, எனக்காக அதை பண்ணுவல. அட என்னப்பா நீ, உனக்காக நான் அத்தனோண்டு விஷயத்த கூட பண்ண மாட்டேனா? உன்னோட சின்ன ஆசையை நான் நிறைவேற்றுறேன், கண்டிப்பா அது வந்து நிறைவேறும். ஷாயு மனசுலயே யோசிக்கிறான், இவனை பாருங்க எப்படி நாக்க தொங்க போட்டுன்னு வரான். இவனை மாதிரி ஒருத்தன் கூட எல்லாம் நான் பேசுற மாதிரி இருக்கு. அதுவும் எதுக்கு ஷேடோவை என் பக்கம் இழுக்கணும்? அதுக்காக இவனை மாதிரி ஒரு குப்பை கூட எல்லாம் நான் பேசுற மாதிரி இருக்கு. ஏதோ ஒண்ணு, இவனை அப்புறமா நான் கைட்டி தான் விட போறேன். இதுக்கப்புறம் வாங்குக்கு ஒரு மெசேஜ் அவன் அனுப்பி விடுறான். பிரதர் வாங், என்கிட்ட அசேஷன் கிளாஸ்ல இருக்க ஒரு புக் இருக்கு, அது உங்களுக்கு வேணுமா? அதோட எபிலிட்டி ஏதோ கண்ட்ரோல் ஸ்கில்லாம். எனக்கு தெரிஞ்சு பிரதர் ஷேடோவுக்கு இது கண்டிப்பா உதவியா இருக்கும். அதனால கேட்டு பாருங்க. அவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா இதை ஃப்ரீயாவே கொடுக்குறேன். இன்னும் மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு அங்க யோசிக்கிறான். ஷேடோக்கு இந்த புக்கு பிடிச்சு போய் அவன் வாங்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஷேடோக்கு ரொம்ப நெருக்கமா நான் போவேன். அப்படி நெருக்கமா போயிட்டாலே போதும், ஷேடோ கூடவே நான் ஒட்டிப்பேன். ஷேடோ சண்டை போடும் போது அவருக்கு அடிப்பட்டா ஹீல் பண்றது, எனிமிங்க கூட நானும் சேர்ந்து சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணுவேன். இது மூலமா என்னாலையும் அங்க லெவலப் ஆக முடியும். எந்த மாதிரி உனக்கு ஃபீல் பண்ண வைக்க போறேன்னா, நான் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் என்னால அவனுக்கு உதவியா இருக்கு. எப்படி வேணுமோ அப்படி உதவி பண்ண முடியுது. அந்த மாதிரி விஷயத்த நான் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் என்ன, அவன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நம்ப ஆரம்பிப்பான். ஷேடோக்கு கொஞ்சம் கொஞ்சமா நானும் நெருக்கமாவேன். இப்படி ஒன்ஸ் நான் நெருங்கிட்டான் அவ்வளவுதான், என்ன உன்னோட பார்ட்னர் மாதிரி நல்லா நீ ட்ரீட் பண்ணுவேன். அது போதும். அது மூலமா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடுவேன். எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கெயின் ஆயிடும். அப்படி நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன, உன்னை பர்சனலா நானே கொள்ளுவேன். ஏன்னா பிரதர் சாங்ஃபையை நீ கொண்டுட்டல, அதுக்காக நான் உன்னை அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியா? உன்னோட கண்ணை அப்படியே நோண்டி எடுத்து கொடூரமா கொல்ல போறேன். இவ சொல்றது அப்படியே உண்மைதான். போன வாழ்க்கையில, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீங்க பாத்திருப்பீங்க, இதே விஷயம் தான் அங்கேயும் ஏற்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் அவர் நடந்து போகும்போதே அங்க வாங் மெசேஜ் அனுப்புறான். பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, நீ வச்சிருக்க அந்த எபிலிட்டி அது ஒன்னத்துக்கும் உதவாத எபிலிட்டியா, அது அவருக்கு தேவையில்லையா, அதை நீயே வச்சுக்கலாம்,
இல்ல நீ வித்துக்கலாமா? இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஷேடோவோட சீனை காட்டுறாங்க. ஷேடோ வேற ஒரு எத்துக்கு போயின்னு இருப்பானா, ஜாக்கிரதை அதுகிட்ட ஜாக்கிரதையா இருங்க, என்ன சவுண்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஷேடோ அங்க வந்து பாக்குறான். இது ஒரு மாஸ்டர் தான், அதுக்கு ஏகப்பட்ட காலு கையெல்லாம் இருக்கு. அங்க பாவம் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஒரே ஒரு டேங்க் அவன் ஒண்டிதான் உயிரோட இருக்கான். ஆளு எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லி அவன் கிட்ட இருக்கிற ஷீல்ட வச்செல்லாம் அங்க தடுக்கிறான். அப்படியாச்சும் அவனால தப்பிக்க முடியும்னு நம்பிக்கையில அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான அட்டாக் நடக்குது. இதனால அந்த டேங்க் அவனோட கதை அங்கேயே முடியுது. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்க சொல்றான், இது ஒரு கோல்டன் ஆந்த்ரோபோட், இது ஒரு லெவல் 8 பாஸ். யோசிக்கிறபடி பார்த்தா இது வந்து இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாஸ் இருக்குல்ல, இது கிட்ட லெவல் 2க்கான ஆன்டி ஸ்டெல்த் இருக்கும். அது இருக்கும்போது நான் என்னதான் என்னோட ஸ்டெல்த்தையே பயன்படுத்தினாலும் என்னோட ஸ்டெல்த் அங்க வேலைக்கு ஆகுது. அதாவது யாருக்குமே தெரியாம ஒரு எபிலிட்டியை பயன்படுத்துவோம்ல, அந்த எபிலிட்டி இங்க வேலைக்கு ஆகுதான். ஸோ பார்க்கலாம் ஆந்த்ரோபோடு கிட்ட ஆளு என்ன பண்ண போறான்னு. நான் அதை பார்க்கறதுக்கு சாதாரணமான மாஸ்டராகவும் தெரியல. ஸோ எல்லாமே நம்மளுக்கு அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.